உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு சந்திரா, மண்டபத்துல என்ன நடக்குது? இங்க அந்த கிழவி, அதான் என் அக்காவோட மாமியார், இங்க வந்து என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய டார்ச்சரா இருக்குங்க. அவ அக்காவே ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கா, சவாலும் விட்டுட்டு இருக்கா. சவால் விடுறாளா? ஆமாங்க, என் பேரன் வருவான், வந்து என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவான், அப்படி இப்படின்னு சவால் விடுறாங்க. அடேங்கப்பா, அதுக்கு உங்க அக்காக்காரி என்ன சொன்னா? அவ வழக்கம் போல சத்தம் போட்டு அந்த கிழவிய எப்படியாவது துரத்தலான்னு பார்த்தா. ஆனா அந்த கிழவி அசரவே இல்லைங்க. என் அக்காவுக்கே அவ செம்ம டஃப் கொடுத்துட்டா. அக்காவோட பயமுறுத்தலுக்கெல்லாம் அந்த கிழவி அசர மாதிரியே தெரியல. எனக்கே அந்த கிழவி பேசினது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேசிட்டா. அப்புறம் என்னாச்சு? ஆனா அக்கா எப்படியாவது கிழவிய துரத்திரும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த ரேவதி அங்க வந்து அந்த கிழவிக்கு ஏதோ சப்போர்ட்டா பேசி சென்டிமெண்டா எமோஷனலா பேசினாலா. அதனால அக்கா கொஞ்சம் இறங்கி வந்து அந்த கிழவி மண்டபத்துல இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டா. ஓ, அப்படியா விஷயம்? அதுதாங்க எனக்கு யோசனையா இருக்கு. அந்த கிழவி எப்படியாவது அவ பேரனை மண்டபத்துக்கு வர வச்சு கல்யாணத்துல கலாட்டா பண்ணுவாளோன்னு தோணுது. அவ ஏதோ ஒரு பிளானோட தாங்க இருக்கா. ரேவதி கல்யாணத்தை பத்தி நாம ஒரு பிளான் போட்டா அந்த கிழவி வேற பிளான் போடுறாளா? நாம போட விட்டுருவோமா? அவ பிளான் எக்காரணத்தை கொண்டு நடந்துடக்கூடாதுங்க. நம்ம கவனமா இருக்கணும். கவலைப்படாத, நம்மள மீறி அந்த கிழவி எதையும் கிழிக்க முடியாது. நாம என்ன பிளான் பண்ணமோ அதுபடிதான் ரேவதி கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தாங்க நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். அந்த பேரை எங்க இருக்கான் என்னன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஏற்கனவே அவ போட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சேன்ல. ஆமா, நீ அனுப்பி வச்ச. நானும் அவனை கோயில்ல பார்த்து தர்ம அடி கொடுத்தேன். ஆனா அவன் எப்படியோ ஓடிட்டான். சரி, இப்ப நல்லா தேடி பாருங்க. அவன் கிடைச்சா மண்டபத்துக்கு வராம அப்படியே அனுப்பிடுங்க. சரி சந்திரா, நான் தேடி பாக்குறேன். சரி, நான் போய் அக்கா கிட்ட சொல்லி அந்த கிழவியை எப்படியாவது துரத்த முடியுமான்னு பாக்குறேன். சரி, நான் வச்சிடறேன். பாட்டி, எதுக்கு எங்களை தனியா கூப்பிட்டு வந்தீங்க? ஏய், இங்கதான் யாரும் இல்லையே, சத்தமா தான் கேள. பாட்டி, ஏன் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முகூர்த்த புடவையும் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுக்க போறாங்க. அந்த கேடுகட்ட பைய பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்க வரக்கூடாது. என் கடைக்குட்டி பேரன் கார்த்திக் தான் அந்த பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் வாங்கணும். அதுக்கு நீதாய ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். பாட்டி, உங்களுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கிறது. கவலையை விடுங்கள், மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். பாட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? இங்க பாருங்க, நாம தான் அந்த மகேஷ் பையல ட்ரெஸ் வாங்க விடாம பண்ணணும். ஓகே? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம இப்போ மகேஷ் ரூமுக்கு போய் அவங்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அவனை மேல இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் பூட்டி வச்சிடலாம். அப்புறம் மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த காலர் பட்டன் கார வரமாட்டான். அப்ப கார்த்தி எப்படியாச்சும் ட்ரெஸ் வாங்க வச்சிருவோம். எப்படி? இது சரி. சரி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். சரி, நீங்க 2 பேர் போய் அவனை கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டான். சரி, நாங்க போய் கூப்பிடுறோம். போ. ஒரு நிமிஷம். நான் கூப்பிட்டா மட்டும் இல்ல, நீங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் மரண பீதியில இருக்கான். அப்படின்னா யார் கூப்பிட்டா வருவான்? அதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க தான் அவனை போய் கூப்பிடணும். ஆனா எப்படி கூப்பிடணும்னு தெரியுமா? சார், உங்களை உங்க அண்ணி கூப்பிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க. அப்படியே பச்சை குழந்தைய மாதிரி கிடுகிடுன்னு நாய்க்குட்டி மாதிரி வந்துருவான். சரி, நான் அப்படியே சொல்லி கூப்பிடுறேன். அங்க சடங்கெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்புறம் போங்க. குட் ஐடியா பண்ணி வாங்க போ. போங்க. நீதான் ராஜா என் வீட்டு மாப்பிள்ள. இந்த கிழவியோட பேரன் ஜென்மத்துக்கும் என் வீட்டு மாப்பிள்ளை ஆக முடியாது. என்ன சாமுண்டீஸ்வரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த புடவை பட்டு வேட்டி சட்டை கொடுத்தாச்சா? இன்னும் இல்ல. கொடுத்துட வேண்டியதானே, இன்னும் ஏன் கொடுக்காம இருக்கீங்க? ரோஹிணி, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. சரிம்மா.
எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்க அண்ணி மாயா தான் உங்களை கூட்டு வர சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க மேல ரூம்ல இருக்காங்க சார். அப்படியா? நீங்க யாரு? நான் மேரேஜுக்கு வந்திருக்க கெஸ்ட். நான் கீழே வரதை பார்த்து அவங்க தான் நீங்க ரூம்ல இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை கூட்டு வர சொன்னாங்க. ஏதோ அர்ஜென்ட் மேட்டர். அப்படியா? சரி வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. போங்க, இந்த ரூம் தான். இங்கயா? உள்ளதான் இருக்காங்க. உள்ளதான் இருப்பாங்க. உள்ள போய் பாருங்க. சார், ஹேய், ஹலோ, ஹேய், ஹலோ, கதவு தரங்க. சார், எதுக்கு சாத்துறீங்க? சார், கதவு தரங்க. ஹலோ, ஹலோ சார், ஏன் சாத்துறீங்க? கதவு தரங்க. கதவு தரங்கன்னு சொல்றேன்ல. கதவு தரங்க. சார், ஏன் பூட்டிங்க? கதவு தரங்க. எதுக்கு சாத்துறீங்க? ஹலோ. இங்க வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தா. இந்த வந்துட்டா. அழையா விருந்தாளியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடுத்து மாப்பிள்ளை வர சொல்லுங்க. வேஷ்டி சட்டை வாங்கிட்டு போட்டோம். மாயா, நீ போய் மகேஷ வர சொல்லு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.